வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். வங்கக்கடலில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்நிலை நீடிக்கின்றது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக இது முதல்கட்ட அறிக்கையின்படி இலங்கை மற்றும் தென் தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப செயற்கைக்கோள் படம். இந்த படமானது தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம் தென் தமிழகத்தை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து மழை படிப்படியாக அதிகரிக்கும். டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி இடப்பட்ட அந்த பகுதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பதிவாகும். டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இடப்பட்ட அந்த தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை பதிவாகும். தமிழகம் மேற்கு தொடர்ச்சி உள்ள பகுதிகளில் டிசம்பர் 15ஆம் தேதி கனமழை பதிவாகும். மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்தவரை வங்கக்கடலில் கடல் காற்றானது 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் 70 கிலோமீட்டர் வீசக்கூடும் என்பதால் இலங்கை, தென் தமிழக கடற்கரை, வடக்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் கேரளா அதை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை நெருங்கியவுடன் அது தீவிரமடையுமா இல்லையா என்பதை தொடர்ந்து நமது வானிலை அறிக்கையில் அடுத்த கட்ட நகர்வு மற்றும் அதனுடைய அமைப்பை தெரிவிப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளை மற்றொரு வானிலையை சந்திப்போம்.